இந்தோ என்ன இன்னைக்கு நைட் டின்னருக்கும் தோசையா? டெய்லி தோசை தின்னுட்டு இருக்கிற மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். அட இல்லை, இருந்தாலும் இடையில நீ தோசை சுட்டுக்கிட்டே இருக்கிறீல்ல, அது நீ மாவாட்டி வச்சுட்டு இல்ல டெய்லியும் அப்புறம் வித்தியாசமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் தோசையை ஊத்திட்டு இருக்கிற மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். வீடியோக்காக நீ எனக்கு கேட்கறியா? அப்படி இல்ல, நேத்து புரோட்டா சாப்பிட்டேன், அதுக்கு முன்னத்து நாள் வெண்பொங்கல், அப்புறம் இடையில ராகி சேமியா. இப்படி டெய்லி விதவிதமா தாங்க செஞ்சு கொடுத்துருக்கேன். என் புருஷனோட உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். லவுட்டு இது வந்து ஸ்ப்ரவுட்ஸுங்க, கருப்பு சுண்டல், பாசிப்பயிரும் போட்டு முளைக்கட்டி வச்சு அதை வந்து மாவா ரெடி பண்ணி தோசை ஊத்திட்டு இருக்கேன். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்னு வருது, ஹெல்தி டின்னர். ஓகேவா? பரவாயில்லையே. இந்த கருப்பு சுண்டலும் பாசிப்பயிரும் முளைக்கட்டி வச்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, சீரகம், அவ்வளோதான ஓட்ட, ஆமாம், இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சு அப்பவே நீங்க தோசை சுட்டுக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி ஆயிட்டு இருக்கு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டும் ரெடி பண்ண போறேன். ஏய் சூப்பர். ஆனா இந்த தோசை வெறுமனே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கு, வேற லெவல். ஊத்திட்டியா ஆல்ரெடி? நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்டா. ஆனா ஆக்சுவலி முளைக்கட்டின தோசை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா செய்யறேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? ஏய் சும்மா சாப்பிட்டாவே சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. வீடியோக்காக சொல்லுங்க, ரீலாவே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டலும் பாசிப்பயிர் ரெண்டுமே எல்லாரும் யூஸ்வலா வந்து பாசிப்பயிர் மட்டும்தான் முளைக்கட்டி தோசை ஊற்றிருக்காங்க. நான் வந்து சரி நம்ம ரெண்டையுமே முளைக்கட்டி வச்சு தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சூப்பரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. வெறு தோசை சாப்பிட்டாலே அட்டகாசமா இருக்கு, அட்டகாசமா எந்திரிக்குது. சம்டைம்ஸ் பிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, எல்லாம் பிஞ்சு சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து சொன்ன மாதிரி தக்காளி சட்னி, எந்த தோசைக்குமே வந்து ரெண்டு விதமான சட்னி அரைச்சாலும் சூப்பரா இருக்கும். வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சு தின்னா அதோட வேதனை இருக்கே, அந்த வேதனை எனக்கு பிடிக்காது. ஆனா எங்க வீட்டுக்கார் சாப்பிட்டுக்குவாரு, அவ்வளவுதான். எங்களுக்கு விளையாட்டுங்க, கண்டிப்பா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. எப்படி சூப்பர், நல்லா ஹெல்தி டிஷ் இல்ல? ஹெல்தி டிஷ் கண்டிப்பா. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் ஹெல்தியா ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. சிம்பிளா தாங்க பண்றேன் நாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறதுனால. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், கடுகு, உளுந்து பருப்பு, வரமிளகா, பூண்டு கொஞ்சம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதுமானது. ஆல்ரெடி அதுல சீரகம் இருக்கிறதுனால, இஞ்சி இருக்கிறதுனால இதுலயும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ சிம்பிளா. அடுத்தது வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணோம், செஞ்சு முடிச்சா சாப்பிடலாம். இது வந்து பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில புரியலுக்கு. ஓகே ஓகே. இதுவே காலையில் எழுந்திரிச்சு செய்யறதுனால ஒரு இரிட்டேட்டா இருக்கு கட் பண்றது எல்லாமே. அதனால நமக்கு நான் முன்னத்து நாளே எல்லாம் நீட் பண்ணி வச்சிருவேன். அதே மாதிரி சமைச்சு முடிச்ச உடனே கையோட அந்த சமையல் கட்டை கிளீன் பண்ணிட்டு போனாதாங்க ஒரு நிம்மதியா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வரும்போது ஏதாவது அந்த பாத்திரம் இருக்கிறது, இந்த கேஸ் எல்லாம் துடைக்காம அடுத்த நாள் காலையில் வந்து அதை பார்க்கும்போதே ஒரு ஐயோ சமைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரவே கூடாது. அதனால எவ்வளோ நேரம் இருந்தாலும் லேட் ஆனாலும் எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டேன், எவ்வளோ லேட் ஆனாலும் சமையல் கிட்ட கிளீன் பண்ணிட்டு போய் படுத்தாதான் எல்லா லேடிஸுமே வந்து நிம்மதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? ஃபைனலாக நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாத்திரங்கள் எல்லாம் கழுவி நீட்டாக எல்லாம் கமுத்தியாச்சு. இனி போயிட்டு சாப்பிட வேண்டியது தான். சட்னி ரெடி ஆயாச்சு, தோசையும் ரெடி ஆயாச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். பயங்கரமான பசிங்க, நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா. ஆனா சிம்பிளா தானே செஞ்சோம். வெறும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா இவ்வளவுதாங்க போட்டோம், வேற எதுவுமே உள்ள. தக்காளி சட்னி அவ்வளோ டேஸ்டா இருக்குது. இந்த தோசைக்கு செம்ம ஆக்டா இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் உடுமலை கப்பிள்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பெல் ஐகான் டச் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ரெகுலராக எங்களோட வீடியோஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ.